இன்னைக்கு கூகுள் ஜெமினியில் எப்படி நம்ம போய் ஈஸியாக உடனே வாய்ஸ் கொடுத்து ஒரு வீடியோவை மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஆஸ்க் ஜெமினி இருக்கா, கூகுள் க்ரோம் போயிட்டு கூகுள் ஜெமினி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணால் போதும், அப்படியே வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கூகுள் ஜெமினியில் இந்த பாருங்கள் வாய்ஸ் ஓவர் வந்து நாங்கள் கொடுக்கணும். சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு வேணும். ஒரு வீடியோ வேணுன்றப்ப நம்மளும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணும். கோதுமை மாவை எடுத்துக்கணும், அதில் கொஞ்சம் சால்ட்டு போடணும், ஒரு ஸ்பூன் போடணும், கொஞ்சம் வாட்டர் ஊற்றணும், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். இது எல்லாத்தையும் சேர்த்து பிசையணும். பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஓரமாக வச்சிடணும். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸை கட் பண்ணி அதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் அது கூட ஆனியன் போட்டு மசாலாவும் போட்டு அது என்ன பண்ணணும்னா இந்த சப்பாத்தியில் ஸ்டஃபிங்காக உள்ளே வைக்கணும். உள்ளே வச்சு அதை வந்து பப்ஸ் மாதிரி செஞ்சு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைலாக் சொல்லணும். நான் இவ்வளோ நேரம் சொல்கிறேன்ல, இந்த டைலாக்கை தான் அதை அப்சர்வ் பண்ணிக்கும், ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம தமிழ்லேயும் சொல்லலாம், இங்கிலீஷ்லேயும் சொல்லலாம். இதில் ஒரு பைசா கூட உங்களுக்கு செலவில்லை. நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணணும், அப்படிலாம் மந்த்லி இல்லை வீக்லி இவ்வளோ, டெய்லி இவ்வளோன்னு எதுவுமே பே பண்ண தேவையில்லை. எல்லாமே ஃப்ரீ தான். கூகுள் க்ரோமுக்கு போகிறீங்களா, அதில் போய்ட்டு சர்ச் பண்ணல, கூகுள் ஜெமினின் ஏஐ ஜெமினின்னு இருக்கும். இது கொடுத்தா போதும். நம்ம இதெல்லாம் டைலாக் சொன்னதுக்கப்புறம் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். இது எல்லாமே நம்ம பேசுனது எல்லாமே இதாகி வீடியோ பாருங்கள் லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் வீடியோ வரும் பாருங்கள். கோதுமை மாவில் உப்பு, தண்ணீர், எண்ணெய் சேர்த்து பிசையவும். காய்கறிகளை வதக்கி மசாலா தயார் செய்யவும். எண்ணெயில் பொரித்தெடுக்கவும். சுவையான வெஜ் பஃப்ஸ் தயார். தேங்க்யூ.